ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இந்த வீடியோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். அன்றைக்கி நீங்கள் என்னோடய கார் வீடியோ பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது சின்னதாக ஒரு அப்டேட். எங்கள் அப்பா 26 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறாரு. ஸோ அந்த வீடை தான் உங்களுக்கு நான் காட்டலான்னு இருந்தேன். அதோட சின்ன அப்டேட். ஸோ நம்ம இருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமான இடம் தான் இது. ஸோ பட் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே தான் லேண்டு வீடு எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம புது ஆல்டோ குட்டியில் தான் வந்தோம் நம்ம. ஸோ இதான் நம்ம வீடு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் முடிஞ்சிருக்கு. சின்ன வீடு தான், பெரிய வீடு கிடையாது. ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ண வீடு தான். இப்போ வந்து என்ன மச்சம் சொல்லுவாங்க அதுக்கு தண்ணி. ஸோ இப்போ க்யூரிங் போயிட்டுருக்கு. க்யூரிங்னா எனக்கு ப்ராப்பரான டேர்ம் தெரியாது, அவங்க சொல்கிற டேர்ம் வச்சு நான் சொல்லிட்டுருக்கிறேன். ஸோ இதான் நம்ம ஆக்சுவலாக என்ட்ரன்ஸு. வீடை வந்து ஃபுல்லாக நான் காட்ட மாட்டேன், ஏன்னா இது இன்னும் ஃபுல்லாக வேலையே முடியலை. ஸோ நம்ம சம்பு போட்டிருக்கு, சம்புலேருந்து இப்போ தண்ணி வச்சு மேலே க்யூரிங் போயிட்டுருக்கு. ஸோ இதான் என்ட்ரன்ஸு, இது என்ட்ரன்ஸு. ஸோ இன்னொரு கதவு இருக்குது, அந்த கதவுலேயும் நம்ம என்ட்ராகலாம், ஏன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறதுனால. வாங்க நம்ம உள்ளே போகலாம். இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸு. பிளான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இந்த வீடியோவில் முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ இப்படி தான் என்ட்ரு ஆகணும். இங்கே உட்காந்து நம்ம ஷூ எல்லாம் மாட்டிக்கலாம். ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே தான் கதவுலாம் வரும். என்னால் முடிஞ்ச அளவு காட்டுறேன். ஸோ இது என்ட்ரன்ஸ் ஆனோடனே இங்கே தான் ஹால் சிட்டிங்கு, சின்னதாக ஒரு பூஜை ரூமு. ஸோ டைனிங் கம் கிச்சன் இந்த கேப்பில் தான் வரும். இது கீழே பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், டைகரோடது, எங்கள் அம்மா அப்பாவோடது. ஸோ அது அட்டாச் பாத்ரூமோட, அப்படியே இங்கே அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. ஸோ இன்னும் சின்னது தான், ரொம்ப பெருசு கிடையாது. இது பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது மேலே ரூம் இதை விட. மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் அதிகமானதுனால தெரியுதானு தெரில. ஸோ இது பெரிய விண்டோ. நம்ம பசங்க ஜாலியாக விளாண்டுருப்பாங்க இங்கே. பசங்கன்னா போரிஷ் ஃப்ராங்கி 2 பேரும் அவங்களுக்காக தான் பார்த்து வீடு கட்டுறாரு, சுற்றி இடம் விட்டு. ஸோ இது வந்து ஓப்பன் கிச்சன். இங்கே ஒரு கதவு வேறு. இன்கேஸ் நம்ம அப்படியே வெளில போகணும் அப்படின்னா கூட, நைட்டு படத்துக்கு போயிட்டு வரும்போது லேட்டாக யாருக்கும் தெரியாமல் இப்படியே வந்து இந்த என்ட்ரன்ஸை யூஸ் பண்ணிட்டு மேலே ரூமுக்கு ஓடிடலாம். ஸோ மேலே தான் நம்ம ரூமு. மேலே 2 ரூம் கொடுத்துருக்கு. சின்ன வீடியோ தான் அவ்வளோ பெரிய வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆகலை இங்கே இன்னும். ஸோ மேலே வந்தோம்னா இது ஒரு ரூம். இது வந்து என் தம்பியோட ரூம். டீசெண்டாக என்ட்ரானோன்னா ஒரு டீசெண்டான ஸ்பேஸில். இது எவ்வளோ அடி இருக்குண்ணா இந்த ரூமு? 10 அடி. பாத்ரூம் 4 அடி இல்லைன்னா 5 அடிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ ரூம் வந்து 10க்கு 11 நினைக்கிறேன். இது நம்மளோட ரூமு. ஸோ இப்போது இன்னுமே ஃப்யூச்சரில் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வரப்போகிற வீடியோ கூட எல்லாமே இங்கே இருந்தால் ஆரம்பிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருப்போம். ஸோ இது பாத்ரூம், இங்கே வார்ட்ரோப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது பில்லாகி வரும்போது தான் தெரியும். ஸோ ஓப்பனாக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது மச்சான். ஆனால் உண்மையிலே இந்த இடம் செம்மையாக இருக்குது. சரி, அமைதியாக இருக்குல்ல, டிராஃபிக் இல்லை, எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. இது வந்து நம்மளோட ஹால்னு சொல்ல முடியாது, என்ன மச்சான் அது பால்கனியா, பெரிய பால்கனி. இது வந்து கம்மி காஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கோம். 30-35 கிட்ட. அவ்வளோதான், 35 லேக் கிட்ட வருமா? அதுவே அதிகமாக தான் இருக்குது நமக்கு. லோன் கொடுக்குறவன் தான் லோன் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஃபியூச்சரில் கட்டுவோம். ஆமாம். ஸோ எவ்வளோ லோன் கொடுக்குறத பொறுத்து நம்ம வீடு கட்ட போகிறோம். காசு எங்கள் அப்பாவோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, மொத்த சேவிங் எல்லாம் போட்டு கட்டிகிட்ருக்கிறாரு. இந்த இடம் தான் மெயினாக, இந்த பால்கனி தான் மெயினான இடமே. ஸ்பெண்ட் பண்ணுறது நிறைய டைம் இங்கே தான் இருக்குது. நைட்டில் வந்து உட்காந்துட்டு ஜாலியாக குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஜாலியாக இருக்கும் இந்த இடம். தண்ணி குடிக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்து இங்கே. ஸோ நம்ம இந்த ஓப்பன் ஸ்பேஸை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், எப்படிலாம் நாங்கள் ரெடி பண்ணால் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கும். நான் சொன்னது பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கு வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது. வீட்டில் யார் இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்க அப்பா பார்த்தா பங்குக்கு வருவார். சரி, வீடு கட்டணும்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மகேஷ், எவ்வளோ ஆகும்? ஏன்னா இப்போ நம்ம பில்டர் பொறுத்து இருக்குது, பில்டர்ஸ் நம்ம பார்க்குறது தான் பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வேல்யூ தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய பேர்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம கேட்கணும். ஒரே ஆள்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. நமக்கு இந்த ஒரு ரேட்டு, ஒவ்வொரு ரேட்டும் நம்மளோட வீடுன்னு சொல்லும்போது நம்ம தான் போயிட்டு இறங்கி வேலை செய்யணும். போயிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன ரேட்டு இருக்குது மார்க்கெட்டில், என்னென்ன ப்ரைஸில் பண்ணால் மட்டும்தான் நம்ம பிடிச்ச மாதிரியும் பண்ணலாம், அதுக்கு ஏற்ற விலையிலையும் நம்ம பண்ணி முடிக்க முடியும்.
அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் விசாரிக்கணும் எது பண்ணாலும். ஃபஸ்ட் நம்ம ஃபினிஷ் ஆனோன்னா திருப்பி ஒரு வீடியோ போடுறோம், அதில் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறோம் பக்காவாக. ஸோ நான் ரொம்ப ரேண்டமாக தான் காட்டியிருக்கேன், நம்ம பெருசாக எதுவுமே காட்டல. நான் இன்னுமே பர்ச்சேஸ் தான் அடுத்து அதிகமாக இருக்கும். டைல்ஸு, பைப்பு, என்னென்ன ரேட்டு, அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலோடு சொல்லலாம். அதுக்கு நடுவில் நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதை பற்றி நம்ம வீடியோ பண்ணுவோம், அதையும் பாருங்கள். முக்கியமாக டைல்ஸ் போட போகிறோமா மார்பிள் போட போகிறோமான்னு தான் மேட்ரு. அதுக்கப்புறம் தான் போடுவோம். ஆமாம், நம்ம மார்க்கெட்டில் எது நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், பெஸ்ட்டான ரேட்லேயும். ஸோ நம்ம சென்னை ஃபுல்லாக தேடுவோம், இந்தியா ஃபுல்லாக கூட தேடுவோம் நமக்கு எங்கே கம்மி ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ வேணும், இல்லை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.